Hello students, this is Iqbal. Example 1.7 பார்க்குறோம். Physics 12th standard example sum மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து consider the charge configuration shown figure. இதுல கொடுத்திருக்காங்க சார்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆரிஜின்ல இருந்து x ஆக்சிஸ்ல Q1 அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. அது 1 மைக்ரோ கூலும் கொடுத்திருக்காங்க. அதே ஆரிஜின்ல இருந்து y ஆக்சிஸ்ல வந்து இன்னொரு சார்ஜ் அதுவும் 1 மைக்ரோ கூலும் தான் கொடுத்திருக்காங்க. Calculate the electric field at the point A. இந்த ஏங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவ். சரியா? ஸோ இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படின்னா இந்த இடத்துல மீட் ஆகுதா, அப்போ டூ காம்பனண்டா பிரியும். இப்படி ஒன்று இருக்கும், இது வந்து EQ1 அப்படின்னு எடுத்துக்கலாம். EQ1 டைரக்ஷன் வச்சுங்களேன். இது வந்து இந்த Q2ங்கிற சார்ஜ்னால வர்றது வந்து EQ2. ஸோ ரிசல்டன்ட் வந்து இங்க இருக்கும், EA வந்து இந்த இடத்துல இருக்கும். சரியா? ஏன்னா இனிமே பாசிட்டிவ்னால இது அவே ஃப்ரம் இந்த சார்ஜ், அப்போ இப்படிதான் இருக்கும். சரியா? ஓகே, நம்ம இதுதான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். நம்ம சூப்பர் பொசிஷன் லா படி இந்த EA எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டையும் பிளஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஃபார்முலா தான். எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா என்ன நம்ம படிச்சிருக்கோம்? 1/Kன்னு கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. 1/4πε0 Q/r² அப்படி படிச்சிருக்கோமா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் வேணா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், RK போடணும். ஏன்னா டைரக்ஷன் போடணும் கண்டிப்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க. அப்ப EOடைய சூப்பர் பொசிஷன் டோட்டல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த Q1னால வர்ற அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நம்ம இங்க எழுதணும். அப்போ அது என்ன ஃபார்முலா? 1/4πε0 Qக்கு பதிலாக இங்க Q1 போட போறேன். ஓகே, ஆருக்கு பதிலாக இங்க R 1ல இருந்து Aக்கு போகுது. சரியா? பாசிட்டிவ்ல, அப்போ ரேடியலி அவுட்வேர்டு, அப்போ R1A அப்படின்னு போட்டிருப்பாங்க. டைரக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க R1Aனே போடுங்க, தப்பு இல்லை. R1A கேப் இங்க. சரியா? பிளஸ் இன்னொரு சார்ஜ் வந்து அதே தான், சேம் தான். Q1க்கு பதிலாக Q2ன்னு போட போறீங்க, அவ்வளவுதான். 4πε0 Q2/r². ஆருக்கு பதிலாக R2Aன்னு போட்டுங்க. 2A R²க்கு பதிலாக R2A ஹோல்². டைரக்ஷன் வந்து R2A கேப். சரி, இதுக்கிட்ட வேல்யூ போடுறது. இப்போ ரெண்டுலையும் காமனா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க 2 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ Q1 Q2 ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 வந்து 1 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா Q1 Q2 ரெண்டுமே 1 மைக்ரோ கூலும் தான் கொடுத்துருக்காங்களா? ஈஸியாக நம்ம கூலுமா மாத்திக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? 1 × 10⁻⁻6 மல்டிப்ளை பண்ணா கூலுமா மாறிடும். அப்போ வெறும் 10⁻⁻6 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? அப்புறம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு, ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம R1A இல்லைன்னா R2A ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், R2A. ஸோ அது ரெண்டுக்குமே 2 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. 2 மில்லிமீட்டர் மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 10⁻⁻3 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது மீட்டரா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், 9 × 10⁻9. அது அப்படியே எடுத்துங்க, 9 × 10⁻9 இன்ட்டு Q1 Q2 எல்லாம் ஒண்ணுதான், 10⁻⁻6. ஓகே, பை R1A 2 × 10⁻⁻3. 2 × 10⁻⁻3. மேல ஸ்கொயர் இருக்கா, ஹோல்² போட்டுருங்க. சரியா? ஓகே, டைரக்ஷன் R1A உடைய டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இது பாத்தீங்கன்னா இது அப் சைடு போகுதா, இங்க இருந்து என்ன இருக்கு, மேல போகுது. அப்பனா parallel to y axis. y axis னா அங்க டைரக்ஷன் வந்து J வெக்டர், J கேப் யூனிட் வெக்டர். சரியா? இது அதே தான், 9 × 10⁻9. Q2 அதே தான், 10⁻⁻6. R அதே தான், 2 × 10⁻⁻3 ஹோல்². இதோட டைரக்ஷன் R1A இந்த டைரக்ஷன்ல போகுது, parallel to x axis. x axisல டைரக்ஷன் வெக்டர் வந்து என்ன போட்டிருக்கோம், I கேப். அதை போட்டுருங்க. இப்ப ரெண்டுலயுமே என்னென்ன காமனா இருக்கு பாருங்க, எல்லாமே காமனா இருக்கு. 9 × 10 அது எல்லாத்தையும் காமனா எடுத்துருங்களேன். 9 × 10⁻9 இன்ட்டு 10⁻⁻6 பை இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10⁻⁻6. பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, அவ்வளவுதான்.
ரெண்டுலயுமே இதான் காமனா இருக்கு, எடுத்துட்டோம்னா மிச்சம் ஜே பிளஸ் ஐ. நான் என்ன பண்றேன், ஐ பிளஸ் ஜேன்னு போட்டுக்கிறேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். 10 பவர் மைனஸ் 6ம் 10 பவர் மைனஸ் 6ம் கேன்சல் ஆயிடுமா? ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கு, 9/4. 9 4ஆல டிவைட் பண்ணுங்க. 9 4ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க ஒரு 4 இருக்கு, 2 4s are 8 இருக்கு. பேலன்ஸ் 1 0 சேர்த்துக்கோங்க, அப்ப பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 4s are 8. பேலன்ஸ் 2 20, 4 5s are 20, அப்ப 2.25 வருது. 2.25 into 10 power 9 into I plus J. சரியா? இதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ. சரியா? அதான் நம்ம இஏன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அது கேட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் ஆக்சலரேஷன் கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன்னா இங்க என்ன இருக்கு பாருங்க, இதான ஃபார்முலா ஆர் கேப். நீங்க +1ல படிச்சிருப்பீங்க. என் கேப் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, என் வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர். ஞாபகம் இருக்கா? ஸோ இதான் ஃபார்முலா. என் கேப்ங்கிறது நம்ம என் வெக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே எழுதணும், கீழே அதுக்கு மாடுலஸ். மாடுலஸ்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ ஏ வெக்டர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஐ வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் பிளஸ் 3k வெக்டார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு மாடுலஸ்னா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பக்கத்துல என்ன இருக்கு, ஒன்னு இருக்குன்னு அர்த்தம், 1 ஸ்கொயர் பண்ணுங்க, பிளஸ் ஜே பக்கத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணுங்க, பிளஸ் கே பக்கத்துல 3 இருக்கு, ஸ்கொயர் பண்ணுங்க, எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி போடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு ரூட் எடுத்து போடணும். ஓகே, ரூட் எடுத்தா எடுக்கலாம், இல்லைன்னா அப்படி வச்சிடலாம். ஸோ நம்ம இதான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். இது வந்து நான் அவருடைய மேக்னிடியூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வெக்டர்ல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, அப்படியே வெளியில வந்துடும். 2.25 10 பவர் 9 அப்படியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பக்கத்துல 1 இருக்கா, 1 ஸ்கொயர் பண்ணா 1, ஜே பக்கத்துல 1 இருக்கா, ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ இதான் இதோடைய ஆன்சர். 2.25 10 பவர் 9, 1 plus 1 வந்து என்ன ஆயிருங்க, √2. ஓகேவா? ஸோ இதோடைய யூனிட் வந்து நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து நியூட்டன் பை பர் கூலும். பர் கூலுங்கிறது இன்வெர்ஸ், கூலும் இன்வெர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இது மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் டைரக்ஷன். டைரக்ஷன் ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்கேன், இதான் இந்த இருக்குல்ல, இதையும் டிவைட் பண்ணா வந்துடும், n by modulus of n. அப்ப டைரக்ஷன் ஆஃப் EA அப்ப ஈக்குவல் டு என்ன வரும், ஃபார்முலா சொன்னேன், n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். இப்போ n வெக்டர் என்ன இருக்கு, 2.25 10 பவர் 9 into I plus j by இது என்ன இருக்கு, 2.25 10 பவர் 9 √2. இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து I plus j by √2. இது டைரக்ஷன். அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்கறாங்க. அந்த எலக்ட்ரானுடைய ஆக்சலரேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருங்க, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை திஸ் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, நான் சொல்றேன். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சு பார்ப்போம். சரி, இப்போ ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், F ஈக்குவல் டு MA தெரியுமா? ஓகே, அப்போ A ஈக்குவல் டு என்ன வரும், F by M தானே, F by M. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா A கேப் தான், சாரி A வெக்டர் வேணும்னு வச்சுங்களேன். டைரக்ஷன் ஏன்னா இது வந்து ஆக்சலரேஷன் வந்து அதுக்கு என்ன இருக்கு, போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கு, அதனால அது வெக்டர். ஸோ A கேப் A வெக்டர் ஈக்குவல் டு F ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், QE. ஓகேவா, Q இன்ட்டு EA.
by m. சரியா? இங்க Qங்கிறது எலக்ட்ரானோட வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்கே கொடுத்திருப்பாங்க. இந்த இருக்கு ஒன் எலக்ட்ரானோடைய ஆக்சிலேஷனை கேட்டிருக்காங்க. அப்ப சார்ஜ் வந்து நம்ம இதான் யூஸ் பண்ணோம், -1.6 10 பவர் -19 கூலும். அதுதான் அப்படியே எழுத போறோம். -1.6 into 10 power -19. இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் A கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ என்ன இருக்கு, 2.25 into 10 power 9. Ten power 9 I plus J by mass. அதோடைய மாஸ் என்ன, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 into 10 power -31. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்றது, அது மல்டிப்ளை பண்றது ஈஸி தான். டிவிஷன் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ டிவிஷனுக்கு நான் லாக் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தந்துடுறேன். சரியா? ஸோ நீங்க 2.25யும் இன்ட்டு இந்த 1.6யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2.25 இன்ட்டு 1.6 பண்ணீங்கன்னா 3.6 வருது. சரியா? அப்போ -3.6 by 9.1. ஓகே. இன்ட்டு இந்த 10 வந்து என்னென்ன இருக்கு பாருங்க, 9 இருக்கு, இங்க -31 வந்து +31 40 ஆயிடுச்சு. அப்போ 40ல 19 போச்சுன்னா 21 ஆயிடுமா, 21. இந்த I plus J அப்படி இருக்கட்டும். ஓகே. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம், அவ்வளவுதான் நம்மளுக்கு வேலை. ஓகே, 3.6 9.1ஆல டிவைட் பண்ணோம். அதுக்கு நம்ம லாக் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, லாக் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் லாக் வந்து என்ன இருக்குங்க, 3.6க்கு பார்க்கணும். மைனஸ் விட்டுருங்க, அப்படி இருக்கட்டும். லாக் 3.6 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கா, அப்போ 1னா அதான் ஒரு எத்தனை டிஜிட் இருக்கோ அது 1ஆல மைனஸ் பண்ணணும். 2 இருந்துச்சுன்னா 2 - 1 1, 1 இருந்துச்சுன்னா 1 - 1 0, 0.36னா 36ல 0 பார்க்கணும். லாக்ல மேல லாக்னு பார்த்துருக்குங்க, இங்க பாருங்க. ஓகே, 36ல 0 அதான் அதுக்கான ஆன்சர். 36. ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் பார்க்கணும். 55 63, 55 63 வருது. அதுக்கப்புறம் 9.1க்கு பார்க்கணும். லாக் 9.1 இதுவும் வந்து ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப 0.91ல 0 பார்க்கணும். 91ல 0. பாருங்க லாஸ்ட்ல 9590, 9590 டிவைட் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். 3ல 0 போச்சுன்னா 3, 16ல 9 போச்சுன்னா 7, 14ல 5 போச்சுன்னா 9. இங்கேயும் 4 தான் இருக்கும். பாரோ பண்ணா இங்க என்ன ஆயிடும், அது இங்க ஏற்கனவே இங்க என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கு. அப்போ இங்க இருந்து ஒண்ணு நம்ம பாரோ பண்ணா இது என்ன ஆயிடும், -1 ஆயிடும். சரியா? ஓகே. அப்போ இங்க இருந்து பாரோ பண்றேன். 14ல 9 போச்சுன்னா 5. ஓகே, இங்க இருந்து -1 0 வந்து -1 தான், இப்படிதான் வரும். சரியா? புரியுதாங்க? 0 இருக்கு, 0ல இருந்து 1 மைனஸ் பண்ணா இது -1 ஆயிடும். அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஈஸியா புரியும். சரி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். 59 ஃபர்ஸ்ட் 2 நம்பர், அப்புறம் ஒரு நம்பர், அப்புறம் எல்லாத்துக்கும் அப்படிதான். 59ல 7 3 பார்க்கணும். 59ல 7 3, 59 பாருங்க, இங்க வந்து ஆன்டி லாக் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இத இருக்கு. 59ல 7 3 பார்க்க போறோம். 59 இது G, இந்த இருக்கு 7, இந்த இருக்கு 3954. 59ல 7 பார்த்தாச்சு. 3 வந்து 3 தான் இருக்கு பாருங்க. 3க்கு நேரா பாத்தீங்கன்னா 3. அப்ப இங்க 7 வந்து 3954. அப்ப 3957 வருது. 3957 மைனஸ் மாதிரிங்க. 39 சாரி இங்க 39
0.957. இங்க என்ன இருக்கு 1 பார் இருக்கு 1 பார்னா இங்க வந்து -1 அர்த்தம் -1ல +1 போட்டீங்கன்னா என்ன வருது 0 வருதா அப்போ 0. இப்படிதான் போடணும் ஓகேவா அப்ப 0.3957 0.3957 into 10 power 21 I plus j. நம்ம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாயிண்ட வந்து இந்த சைடு கொண்டு போவோம் அப்போ -3.957 இப்போ பாயிண்ட் இந்த சைடு கொண்டு போனா பவர்ல மைனஸ் பண்ணணும் ரைட் சைடுல கொண்டு போனா பவர்ல மைனஸ் பண்ணணும் எத்தனை டிஜிட் கொண்டு போறோம் ஒரு டிஜிட் அப்போ 1ஆல மைனஸ் பண்ணுங்க 10 பவர் 20 I plus j. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போதும் அதுக்கு I plus j வந்துச்சு பட் அதோட ஆன்சர் பாசிட்டிவ் பட் இதுவும் I plus j டைரக்ஷன் தான் பட் அது நெகட்டிவ் அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த இதோட டைரக்ஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்ப டயக்ராம் எப்படி மாத்தலாம் அப்படின்னா இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் ஏன்னா அதே I plus j தான் I இந்த இருக்கு இது j இங்க இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவே ஃப்ரம் த சார்ஜ் அதனால இப்படி போயிடும் அப்ப மைனஸ்ல வந்து நான் இது மைனஸ் இதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்சலேஷன் வந்து இதுக்கு அகைன்ஸ்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்